கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைஞ்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையிலாம் நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. ரெண்டாயிரத்தி 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தேர்தலிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல உள்ளாட்சி, கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.